சரிகமப லிட்டில் சாம்பியன் சீசன் 4ல இந்த வாரம் ஒன் அண்ட் ஒன்லி தேவா ரவுண்ட் நடந்திருக்கு. ஸ்பெஷலா தேவா சாரே நேர்ல வந்து கலந்துட்டு இருக்காரு. ஸோ குட்டீஸோட எல்லா பர்ஃபார்மன்ஸையும் பார்த்து செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்பெஷலா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததே யோகஸ்ரீயோட பாட்டை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். யோகஸ்ரீ பாட்டு பாடும்போது உண்மையிலேயே அவர் மெய் மறந்து அவ்வளோ சூப்பரா என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருந்தாரு. ஃபைனலா யோகஸ்ரீ நல்லா பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டி கோல்டன் கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து எங்கெங்கோ பாட்டை எனக்காக ஒரு தடவை பாடி காட்ட முடியுமா அப்படின்னு தேவா சார் கேட்டுட்டு இருந்தாரு. ஏன்னா எங்கெங்கோ பாட்டை இசையமைச்சவரும் அதை பாடினவங்களும் ஒரே ஸ்டேஜில் இப்போ இருக்கப்ப அதை யோகஸ்ரீ வாய்ஸால கேட்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால யோகஸ்ரீ அந்த பாட்டை பாடி காமிச்சதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த ஸ்டேஜும் ஏறி நின்று கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பெஷலா தேவா சாரு வியந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னோட பாட்டை நான் எல்லா நாளும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். உண்மையிலேயே உன்னோட குரல் ரொம்ப அற்புதமான குரலா இருக்கு. இது நாள் வரைக்கும் டிவியில தான் உன்னோட குரலை கேட்டுட்டு இருந்தேன். இப்போ நேர்ல உன் குரலை கேட்கறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. உன்னோட குரலுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் காத்துக்கிட்டே இருக்கு. நீ ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வரதான் போற அப்படின்ற மாதிரி பாராட்டி பேசியிருந்தாரு. தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கூட உன்னோட வாய்ஸ் அமுச்சு வச்சோம். அவரும் கேட்டு பாராட்டி இருந்தாரு. கல்வித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் அப்படின்னு 2 பேருமே உன்னை பாராட்டியிருக்காங்க. 2 பேர் கையாலையும் நீ பாராட்டுகள் வாங்கியிருக்க. கண்டிப்பா உனக்கு பிரைட் ஃபியூச்சர் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பாராட்டி இருந்தாரு. மேலும் ஒன் அண்ட் ஒன்லி தேவா ரவுண்ட் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடந்தது. இந்த வாரம் சாட்டர்டே சண்டே 2 எபிசோடும் சேர்த்து சாட்டர்டேவே டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. சண்டே ஒரு ஸ்பெஷலான எபிசோட் காத்துட்டு இருக்கு. அதுதான் யோகஸ்ரீயோட காது குத்துற ஃபங்க்ஷன். போன வாரம் நடந்த எபிசோட்ல இன்விடேஷனை கொடுத்திருப்பாங்க. அடுத்த வாரம் யோகஸ்ரீக்கு காது குத்து சரிகமப லிட்டில் சாம்பியன் இந்த மேடையில தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன்படி சண்டே அவங்களோட காது குத்து ஃபங்க்ஷனை நடத்த போறாங்க. ஒரு மண்டபத்துல காது குத்து ஃபங்க்ஷன் வச்சா எந்த அளவுக்கு கிராண்டா இருக்குமோ அந்த மாதிரி சரிகமப மேடையே காது குத்து அரங்கமா மாத்த போறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்க போகுது, யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.